ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சமூக நலன் மற்றும் குழந்தை பாதுகாப்பு துறையில் வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தஞ்சாவூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் உங்களுக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. என்னமான பதவி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ரயில்வே உதவி மையம் மேற்பார்வையாளர் கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசருக்கான வேக்கன்சி 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 21,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் சமூக பணி, கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், சமூகம் சார்ந்த சமூகவியல், சமூக அறிவியலில் நீங்கள் யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 42 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்குவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வழக்கு பணியாளர் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. 3 வேக்கன்சி 18,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். கூடவே தகவல் தொடர்பு திறன் இருக்க வேண்டும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா பேருந்து நிலைய குழந்தைகள் உதவி மையத்தில் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. 6 வேக்கன்சி 21,000 ரூபாய் சேலரி, முன்னாடி சொன்ன அதே கல்வி தகுதி. அதுக்கப்புறம் கேஸ் ஒர்க்கர், அதாவது 2 விதமான பதவி, ஒன்று சூப்பர்வைசர், இன்னொன்று கேஸ் ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க. இதில் ரயில்வே உதவி மையத்திலையும் சரி, பேருந்து நிலைய அங்கேயும் சரி உங்களுக்கான வேலையை இருக்குது அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்தா ஒரு டெம்பரரி ஜாப்ங்க, பர்மனன்ட் ஜாப் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 6/7/2026 ஈவினிங் 5:30 மணிக்கெலாம் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ண பாருங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, சூப்பர்வைசராக, கேஸ் ஒர்க்கா அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் பேர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே, அதாவது உங்களுக்கான பேசிக்காக குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட், அட்ரஸ் ப்ரூஃப், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க கடைசி தேதிக்குள்ளே அனுப்ப பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குழந்தை பாதுகாப்பு துறையிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ரயில்வே உதவி மையம், பேருந்து உதவி மையம், அங்கே தாங்க வேலை செய்வீங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி மாவட்ட வாரியாக வர கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.